வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல கசப்பே இல்லாம பாவக்காய் என் ஸ்டைலில் சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2-3 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாவக்காயில் இனிப்பு தன்மை கொடுக்கும். அதே மாதிரி அதுலேருந்து கசப்பை எடுத்துரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய பல் பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நச்சு தோலோடு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு பட்டை மிளகா, அதாவது காஞ்ச மிளகா 2ஆக உடைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் நல்ல ஒரு அரோமா ஃப்ளேவர் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் நல்லா கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செம்மையான பாவக்காய் சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். இப்போ பாவக்காய் முன்னாடியே கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு நீங்க கழுவுனீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கசப்பா, இன்னும் கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அப்படி செய்யாம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். பாவக்காயில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு, பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க. பாவக்காய் சட்டுன்னு கீழே அப்படியே பிடிச்சிரும். அதனால நீங்கள் அடிக்கடி கலரி விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பரான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பாவக்காய்க்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக போட்டிங்க அப்படின்னா கசப்பு தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி உப்பு கம்மியாக போட்டுட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா கடைசியாக கொஞ்சமாக உப்பு போட்டு பத்தலான்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். இதுல இருந்து தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரணும். மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, பாவக்காய் வேகட்டும் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றிலாம் வேக வச்சிடாதீங்க. அதுல இருந்த தண்ணியிலே அது நல்லா அப்படியே சுருண்டு வரணும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம பாவக்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.